தந்தையார் நீரிழிவு நோயால் சரியாக பாதிக்கப்பட்டவர். சாகக்கிலாம் இந்த பொருளாதார தடைகள் இந்த குரக்கன் அதுகள் எல்லாம் இல்லை. இருந்திருந்தால் இன்றைக்கு கூட இருக்க 100% சான்ஸ் இருக்குது. ப்ராடக்டை நல்லா செய்தோம்னு சொன்னால் எங்கே இருந்தாலும் நாங்கள் அந்த ப்ராடக்டை வேண்டுறதுக்கு சனம் பெறும். தூள் ஐட்டத்தில் சகல விதமான தூள் இருக்குது. தனித்தூள், மிளகாத்தூள், கறித்தூள், பெப்பர், மஞ்சள், சகல விதமான ஸ்பைசி ஐட்டம் இருக்குது. இப்போ நாங்கள் இது இந்த போத்தல் அடித்த கோப்பி ஐட்டங்கள், இப்போ முருங்கையில பவுடர்கள், மற்றது ஒடியல்மா, புழுக்கொடியல்மா, சத்துமா, கடலைமா, ஆட்டாமா, இப்போ அப்படியான இருக்குது. சகலம் இருக்குது. நாங்களும் லாப நோக்கத்துக்காக தான் செய்யறோம். ஒரு காலம் சேவை நோக்கத்துக்காக செய்யல. ஆனா அந்த லாபத்திலும் ஜனங்களும் உயிர் வாழணும். ஆனா வெளியிடத்துல என்ன செய்யணும்ன்றா பொருட்களை மூடி கவர் பண்ணி என்ன ப்ராடக்ட் தெரியாம வெளியில ஒரு உதாரணமா குரக்கன்மா என்றா அதை மூடி காட்டியிருக்கு. உள்ளுக்குள்ள அது பழுதடைஞ்சிருக்கா, பழுதடையாதா, நல்லதா, கூடாதா என்ற தெரியாது. வணக்கம். வந்து தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா, நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கிளிநொச்சியில் உள்ளூர் உற்பத்திகள் செய்து கொண்டிருக்கிறத நம்மளோட சேனலில் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக. ஸோ அதே மாதிரி நிலா உள்ளூர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அவங்களோட பேர், அதாவது அவங்களோட ப்ராடக்டின் பேர் நிலா. ஸோ அவங்கள பற்றின சில கேள்விகளை தான் நாங்கள் இப்போ கேட்க போகிறோம். இது இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு மிக முக்கியமானது. அதாவது இப்போ இருக்கிற சொசைட்டியெல்லாம் என்ன பண்ணுது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், தங்களோட காசை கொடுத்தே விஷத்தை வாங்கி சாப்பிட்டு தாங்களை பழுதாக்கி கொண்டிருக்கிறாங்க. தாங்களே மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நாம் பழமையை தேடி போகணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், உள்ளூர் உற்பத்திகள் மிக முக்கியமானதாக இருக்குது. ஸோ அப்படியான உள்ளூர் உற்பத்தி அதிகமாக கிளிநொச்சி பகுதிகள் தயாரிக்கப்படுது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நாங்கள் அண்ணா சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். ஓகே, உங்களை பற்றின சில விஷயங்களை சொல்கிறீங்களா? அதாவது நானே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை விட நீங்களே மக்கள் மத்தியில் உங்களை பற்றின சில விஷயங்களை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும். அண்ட் உங்களோட ஜேர்னி பற்றி, அதாவது உங்களோட சொந்த இடம் இது, நீங்கள் எங்கே படிச்சிங்க, எப்படி இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அப்படிங்கிறது. என்னுடைய பேர் சின்ன தம்பி திவாகரன். நான் கிளிநொச்சி ஆனந்தபுரத்தில் இருக்கிறேன். என்னுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், அந்த கெமிக்கல் இல்லாத உணவுகளை நாங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்யணும். அதுக்குரிய காரணம், எங்களோட தந்தையார் நீரிழிவு நோயால் சரியாக பாதிக்கப்பட்டவர். அந்த காரணத்துக்காக தான் நான் உண்மையிலேயே இந்த குரக்கன் மாவுன்றதை தயாரித்ததுக்குரிய காரணம் ஆரம்பத்தில் இந்த குரக்கன் மாவை சாப்பிட்றதுக்கு அந்த காலங்களில் எல்லாம் அந்த குரக்கன் மான்றது இல்லை. கடையில் வேண்டினா பழைய குரக்கன் மா தான் இருக்கு. அப்போ நான் அந்த யதார்த்தமாக ஒரு குரக்கன் மாவை வேண்டி பார்த்தா அது உள்ளுக்குள்ளே எந்த விதமான இல்லை, கலப்பிடம், 100% கலப்பிடம். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வேலைகளுக்கு போனால் வேலை இல்லை, அப்படியான ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் சொந்தமாகவே இன்னொரு இடத்துல வேலைக்கு போனோம்னா இன்னொரு கீழே டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். நாங்கள் ஒரு வேலையை செய்ய மாட்டோம். வேலைக்கு போனால் ஒவ்வொரு இடத்துக்குள்ள வேலைக்கு போனால் வேலை இல்லை என்று சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தான் நாங்கள் சொந்தமாக ஒரு வேலையை, ஒரு நிலா சிமோல் இண்டஸ்ட்ரின்றதை ஆரம்பித்தோம். அதில் அரிசிமா, குரக்கன்மா, ஒடியல்மா, புழுக்கொடியல்மா, சத்துமா என்று நிறைய வகையான பொருட்களை நாங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்து வரோம். நாங்கள் இதில் ஒடியல் மாவுக்கோ குரக்கன் மாவோ எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எந்த விதமான கலப்படமும் செய்கிறேன். பொதுவாக நாங்கள் ஒரு கம்பெனியை குறை சொல்கிற இல்லை, சிலையாக்கள் வருமானத்தை கூட்டணுமன்றதுக்காக இந்த குரக்கன் மாவுக்கு உடையல் அரிசியை கலப்படம் செய்வினோம். அதுக்கு காரணம் என்ன செய்யறேன்டா, மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக விலையை குறைச்சி கொடுக்கறதுக்காக. ஆனா பொருள் தரமா இருந்தா எப்பயுமே எங்கள்கிட்ட இருந்து கொள்வனை செய்யறது ஆற்றல் கூடுதலா இருக்கு. ஆனா வெளியிடத்துல என்ன செய்யணும்டா, பொருட்களை மூடி கவர் பண்ணி என்ன ப்ராடக்ட் தெரியாம வெளியில ஒரு உதாரணமா குரக்கன்மா என்றா அதை மூடி காட்டியிருக்கு. உள்ளுக்குள்ள அது பழுதடைஞ்சிருக்கா, பழுதடையாதா, நல்லதா, கூடாதா என்ற தெரியாது. ஆனா எங்கட ப்ராடக்டை கொண்டு போய் ஒரு பொருள் 200 ரூபாண்டா அது 150 ரூபா கொடுத்தா சனம் என்ன செய்ய வேண்டாம், இந்த பொருள் விலையாண்டுட்டு வேண்டியது. ஆனா உண்மையிலேயே அந்த பொருள் என்னென்னா கலப்படமாக இருக்கு. நாங்கள் ஒரு கம்பெனியை குறை சொல்கிறோம் இல்லை, ஜனங்களுக்கு வருத்த நோய்க்கு தான் நாங்கள் மருந்து, நோய் இல்லாமல் வாழ்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த பொருட்களை செய்கிறோம். ஆனால் அதுக்குள்ளேயே கலப்படத்தை செய்து சிலது கெமிக்கல்களை உள்வாங்கிட்டினுமெண்டா அந்த பொருட்களை சாப்பிட்றதாலே திருப்பி பக்க விளைவு வரும். உணவுப் பொருட்களை நாங்கள் சாப்பிட்றதால திருப்பி அதுலேயே இன்னொரு பக்க விளைவு வரும். இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால்,
அந்த பொருட்களை நாங்கள் கொடுக்குறோம்னு சொன்னால் 100% எங்கட கம்பெனி நிலைத்திருக்கணும். ஆனால் உணவு பொருட்களை வேண்டி சாப்பிட்ற ஆட்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாமல் இருக்கணும். அவையிலும் நெடுலி வாழ்ந்தால் தான் நாங்களும் இந்த பொருட்களை விற்று எங்களுக்கும் லாபம் வரும். நாங்களும் லாப நோக்கத்துக்காக தான் செய்கிறோம், ஒரு காலம் சேவை நோக்கத்துக்காக செய்யல. ஆனால் அந்த லாபத்திலும் ஜனங்களும் உயிர் வாழணும். எந்த விதமான பக்க விளைவுகளும் இருக்கக்கூடாது, ஜனங்கள் பாவம்ன்றதுக்காக தான் நான் இது. மற்றது எங்களுடைய ஆக்கள் பொதுவாக லோக்கல் என்றோன்னு இது சரியில்லாத பொருள் என்றது அவங்க மனசில் இருக்குது. அதான் முதலாவது நாங்கள் எடுத்தறியோம். இப்போ நாங்கள் ஒரு உதாரணமாக ஒரு மாமரத்தில் ஒரு மாம்பழம் இருக்குன்னா அதில் இருக்கிற நல்ல மாம்பழத்தை தான் கிளி கொந்தும். ஆனால் அந்த கிளி கொந்தின மாம்பழத்தை சாப்பிடணுமன்றதுக்காக சொல்லல அதில் நல்ல இருக்குது. உடனே நாங்கள் அந்த சாப்பிடக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு ஏனண்டா அது இஞ்ச பிடிங்கினா அதே மாம்பழத்தை தான் கொழும்புக்கு அனுப்பி ஒரு பேக்கெட்டில் பாக்ஸில் வந்துச்சுன்னா அந்த மாம்பழத்தை சாப்பிடுவோம். யாரு இந்த வீட்டில் இருந்து பிடிங்கின மாம்பழம் இது சரியில்லையன்றோம். ஆனால் அதே மாம்பழத்தை தான் கொழும்பு போய் பாக்ஸில் அடிச்சுது. அதே மாம்பழத்தை 2000 நாங்கள் போய் பூட்சிட்டே வேண்டுவோம். ஆனால் நாங்கள் மேலே பக்கத்தில் இந்த வயலில் ஒரு ஆள் நெல் விதைச்சிருக்கிறார், நல்ல இதான்னு சொன்னால் அது இந்த கிளிநொச்சியில் விதைச்ச நெல்லில் இருந்து வந்ததுன்னு சொல்லுவோம். ஆனால் அதே நெல்லை தான் கொழும்புக்கு போய் மோடிஃபை பண்ணி விரைக்கல அந்த இதை வேண்டுறோம். ஏன்னா விலை கூட கொடுத்து வேண்டுவோம். ஆனால் லோக்கல் என்றோன்னா வேண்ட மாட்டோம். இதுக்கு தான் காரணத்தை சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்னு சொன்னாலன்னா நம்மக்கிட்டே ஒரு பொருளை வேண்டி மறுபடியும் நாமளே அதை கொள்வனவு பண்ணுற அளவுக்கு வந்துட்டு சந்தையை கொண்டு வராது. இப்போ நம்மக்கிட்ட நம்ம மாம்பழங்கள்லாம் வந்துட்டு நம்மள்ட பகுதிக்குள்ளே அதை வச்சு என்ன செய்வோம்னு சொல்லி மூலத்தை நம்ம யோசிக்காமல் அதை இப்போ மற்றவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த மாம்பழத்தை கொண்டு போய் அவங்க யூஸ் ஆகிஞ்சு அதோட கெமிக்கல் ஆட் பண்ணி இங்கே பாட்டிலில் வைக்கிறாங்க. நம்ம அதை வேண்டி குடிச்சிட்டு நம்மளோட ஆயுட்காலத்தை குறைச்சிக்கிறோம். ஆனால் நம்மகிட்ட இருந்து அது போயிடுச்சு என்ற சாணம் யோசிக்கிறது. அது உண்மைதான். இன்னொரு விஷயம் சொன்னீங்களோ நல்லது ஒரு விஷயம். அதாவது நான் இதை பண்ணும்போது சேவை நோக்கத்தோட பண்ணல, லாபத்தோட தான் நான் பண்ணுறேன். என்னோட பிஸ்னஸாக தான் நான் இதை பண்ணுறேன். ஆனாலும் மக்கள் இதில் பயன்பெறணும். இதில் எந்த ஒரு கெமிக்கல் அட் ஆகாமல் அவங்க சுகமாக வாழணுன்றதோட நோக்கத்தோட நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நல்ல விஷயம், வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். உண்மையில நான் வரவேற்கிறேன். அதாவது தொழில்நோக்கத்தோட பண்ணாலும் ஆனால் அது சமுதாயத்திற்கு நல்லதே பயக்கணும், தீமை பயக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு நல்ல விஷயம் வரவேற்கிறேன்னா. ஸோ அண்ணா சொன்ன மாதிரி தான் அந்த மாம்பழம், அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ கத்திரிக்காய் உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். நம்ம மார்க்கெட்டுக்கு போனால் தரமான கத்திரிக்காய் எது, புழு அடிக்காமல் இருக்க கத்திரிக்காய் அது அப்படின்னு சொல்லி தேடி வேண்டுவேன். ஆனால் அதில் எந்த அளவுக்கு கெமிக்கல், அதாவது ரசாயன பசலைகளோ ரசாயன எண்ணெய்களோ அடிச்சிருப்பாங்கன்றது தெரியாது. அதே புழு எங்கே குத்திருக்கோ அந்த கத்திரிக்காய் எடுத்து பாருங்க, அதுதான் நல்ல ஒரு கத்திரிக்காய். உதாரணமாக நானும் இந்த குரக்கன் மாவை செய்கிறேன்னு சொன்னால் கிளிநொச்சியில் உற்பத்தி செய்கிற ஆட்கள்கிட்ட நேரடியாக போய் அதை வேண்டி அதை பதப்படுத்தி தான் நான் இதை செய்து வரேன். தற்பொழுது கிளிநொச்சியில் உற்பத்தியாளர் என்ற வீதம் குறைவு. அப்படி சந்தர்ப்பம் இல்லாத நேரத்தில் தான் நாங்கள் வெளியில் ப்ராடக்டை வேண்டுவோம். இப்போ உதாரணமாக இந்த ஒடியல் மாவு எடுத்தோம்னு சொன்னால் இந்த ஒடியல் மாவு கிளிநொச்சியில் இருக்கிற ஆகலைட்ட தான் நாங்கள் இந்த புழுக்கொடியலோ ஒடியலோ கொள்ளனை செய்கிறோம். இதை ஏன்னு சொன்னால் நாங்கள் இங்கேயே வேண்டினோம்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆளுக்கும் ஒரு வேலை வாய்ப்புன்றது இருக்குது. அதை நாங்கள் உற்பத்தி ஆனால் இது நாங்கள் வெளிநாடுகளுக்கும் அனுப்புகிறோம். ஏன்னு கேட்டால் அந்த பழமைன்றத இருக்கிற ஆக்கள் இதை முந்தி காலத்தில் செய்யணும். எப்படி உரமாக இருக்கிறோம்னு கேட்டால் ஒடியல் புட்டை நாங்கள் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறோம்ட்டு. ஆனால் முந்தி ஆனால் இப்போ இருக்கிற ஆக்களுக்கு ஒடியல் மாவென்றா ஒடியல் புட்டுன்றாலே தெரியாது. இப்போ ஒடியல் எது புழுக்கொடியல் எதுன்றாலே தெரியாது. ஒடியல் என்றா என்னண்டா நாங்கள் பனையிலிருந்து பிடுங்கின பனங்கிழங்கு எடுத்து அதை அவிக்காம காய வச்சு எடுக்கிறது தான் ஒடியல், பச்சையா. இதை நாங்கள் என்ன செய்யணும்டா புழுக்கொடியல்ண்டா அவிச்சு காய வச்சுறது. கிழங்கை நாங்கள் அவிச்சு காய வச்சு அதை நாங்கள் பவுடர் ஆக்கிட்டது தான் இது. இதில் கூழ் ஒடியல் புட்டு ஒடியல் கூழ் செய்கிறது தான் இது. இது புழுக்கொடியல் மாவில் நாங்கள் சீனி தேங்காய் போட்டு, அதாவது இப்போ நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திரிபோசா அதெல்லாம் சீனியை போட்டு பிரட்டி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். இதில் 100% நார்ச்சத்து உள்ளது, எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. ஆனால் இதில் என்ன செய்யணும்டா எங்கடியாக்கள் சந்தைப்படுத்தலை கூட்டுறதுக்காக பெரிய கிழங்கா வரணுமென்றதுக்காக ஒரு சிலர் என்ன செய்யறேன்னு சொன்னால் 100% இல்லை, ஒரு சிலர் என்னண்டா மற்றது சீசன் இல்லாமல் இதை கொஞ்சம் பெருக்கணும். இப்போ ஒரு கதைக்கு 3 மாதம் இந்த கிழங்காகிறதுக்கு ஒரு விதையிலேருந்து கிழங்காகிறதுக்கு 3 மாதம் செய்யணும்டா அதை 1.5 மாதத்தில் அதை வளர்த்து எடுக்கணும். இல்லை சீசன் இல்லாத டைமில் அதை விற்பனை செய்யணுமென்றதுக்காக ஜூரியா போன்ற கெமிக்கலை கலந்துட்டோம்டா இந்த புழுக்கொடியல் விதையிலேருந்து வர பனையன் விதையிலேருந்து வர இது 1.5 மாதத்தில் அது பெருசாக வந்துடும். இப்போ இதுக்கெல்லாம் யூரியாலாம்
பாவிக்கிறாங்க. இல்ல அப்படி பாவிக்கிறாங்க, விற்பனையை மேம்படுத்துறாங்க. நான் அப்படியானதுகளை 100% தவித்துக் கொள்றது. என்னன்னு சொன்னா, நீங்க எவ்வளவு காலமா நீங்க இந்த இது எப்ப போட்ட நீங்க பரம்பிதை எப்ப போட்ட நீங்க கிழங்கு எப்ப பிடிங்கினீங்கன்னு உதாரணமா 3 மாதம். ஏன்னா அதை விற்பனைய கூட்டுறதுக்காக. ஆனா அப்படி இல்லை, நாங்க சனத்துக்கு கொடுக்கறது நல்ல கெமிக்கலும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும்ன்றது தான் மெயின் காரணம். நாங்க எங்கள்கிட்ட இருக்கிறது ஒடியல் மா புழுக்கொடியல் மா எல்லாமே வந்து வெளிநாட்டில இருக்கிற ஆக்களும் வந்து எங்கள்கிட்டயே டிரெக்டா வந்து பார்த்து வேண்டிட்டு போக வேண்டும். அருமை வந்து அப்போ வேற என்னென்னா இந்த குரக்கன் எல்லாம் வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி தானே இல்லை எப்பவுமே உங்ககிட்ட இருக்குமா? எங்கள்கிட்ட இருக்கு. இப்போ நாங்க கொஞ்சம் ஸ்டொக்கில் ஆகலம் ஸ்டொக்கில் வச்சாலுங்க பழுதா போயிடும். நாங்க இந்த சீசனுக்கு தேவை ஏற்படும் பொழுது நாங்க நம்பிக்கையான கடைன்றது இருக்கு. நாங்க ஒரு கடையிலேயே ஏன் பண்றேன்னு சொன்னா அந்த இடத்துல கலப்படங்கள் இல்லாம நல்ல நல்ல பொருட்கள் இருக்கு. நாங்க சில கடைகள் பேர் குறிப்பிட்ட கடைகளுக்குலாம் நாங்க செத்தல் மிளகாண்டான சரி குரக்கண்ணாண்டான சரி விவசாயிட்ட வேண்டும். அப்படி விவசாயிட்ட இல்லையாண்டா எங்களுடைய ஆக்கள் என்ன செய்யணும்டா செத்தல் மிளகாண்டான்னா எங்களுடைய ஆக்கள் கெமிக்கல் இல்லாம செய்தா உண்மையில வெளி விலையை விட கூட கொடுக்கலாம். ஆனா விவசாயத்துல எங்கட சனம் வந்து செய்யறே உண்மையில. ஏன் காரணம் என்று சொன்னா உண்டு சோம்பறித்தனம். என்னன்னு சொன்னா அவன் வசதியா இருக்கிறான்டா நாம வசதியா இருக்கணும் சொன்னா என்ன செய்யணும், நாங்க கஷ்டப்படணும். அதுதான் உண்மை. இப்போ நாங்கள் கூட என்னென்னா அரசாங்க வேலை வேணும், அந்த வேலை வேணும், இந்த வேலை வேணும்ன்றதை விட நாங்கள் முயற்சி செய்தோம்னு சொன்னால் அரசாங்க வேலையை விட நாங்கள் நல்ல சம்பளத்தில் கண்டிப்பாக எடுக்கலாம். அதாவது நம்மளுக்கு மூலதனம் இருக்குது, நம்ம யோசிப்போம் இதை வச்சுக்கொண்டு இப்படி அந்த வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு தெரிஞ்சால் வந்து நம்ம ஏன் அடுத்தவங்களுக்குள்ள போய் வேலை செய்யணும்? நம்ம முதல்ல போட்டு நம்ம ஒரு தொழில் வந்து ஆரம்பிப்போம். நம்மளுக்கு நாமளே முதலாளி, 4 பேருக்கு நாம தொழில் கொடுத்தா நாங்கள் கொடுத்தோம்னு சொன்ன நாங்கள் மட்டும் தனியாக சாப்பிடுவோம்னு நாங்கள் மட்டும் இல்லை எங்களோட சமூகமே சாப்பிடும். கண்டிப்பா இந்த இடத்துல இந்த கம்பெனி இருக்குன்னு சொன்னா சனம் வந்து வேண்ட அளவுக்கு பேர் சொல்ற அளவுக்கு நாங்க ப்ராடக்டை நல்லா செய்தோம்னு சொன்னா எங்க இருந்தாலும் நாங்க அந்த ப்ராடக்டை வேண்டதுக்கு சனம் பெறும். கண்டிப்பா அதுக்கு நாங்க லோ பிரைஸ்லாம் கொடுக்கணும் இல்ல, பொருள் எப்பயுமே தரமான பொருளா இருந்தா உண்மையில பொருளுக்கு பொருள் தரம் சொன்னா எவ்வளவு விலையாண்டாலும் எங்களோட சனம் வேண்டதுக்கு தயாரா இருக்கு. அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி தான் வந்து சில பொருட்களுக்கு வந்துட்டு விலை கூட அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறத விட அந்த பொருளை எப்படி தயாரிக்கிறாங்க, அதுக்கு அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க, எங்கேருந்து எப்படி எதன் முதற்கொண்டு வந்து அவங்க அலையிறாங்கன்றதும் நம்ம யோசிக்கணும். சடன்லி வந்து ஒரு பொருளுக்கு வந்து சேலில் போட்டாங்க விலை குறைய அப்படி சொல்லி நம்ம அங்கே வேண்டுறோம், அதே டைமில் இன்னொரு பக்கத்தில் வந்து விலை கூட அப்படி சொல்லி விற்கிறாங்க. ஸோ சேலன்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்தோம்னு சொன்னால் அதோட பாவனை காலங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத யோசிங்க. இதை நான் பொருட்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து வேண்டிட்டு போய் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆயுட்காலம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் யோசிக்கணும். நான் இன்னொன்று சொல்றேன், ஒரு கடை என்ற ஒரு உவமைக்காக சொல்றேன். என்னட்ட ஒரு பீத்த காசு இருக்குது, காசுல ஒரு பீத்தல் இருக்கு, உங்கள்கிட்ட ஒரு அழுகல் மாம்பழம் இருக்குது. நான் என்னண்டா இது உவமைக்காக சொல்றேன், கதைக்காக சொல்றேன். அப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த மாம்பழத்தை விற்கணும்ன்ற ஒரு பர்பஸ்ல இருப்பீங்க. நான் என்ன செய்வேன்டா அந்த மாம்பழத்தை ஒரு மாம்பழத்தை வேண்டணும், ஆனா பீத்த காசு எனக்கும் தெரியுது, பீத்த காசுண்டு உங்களுக்கும் தெரியுது, சூத்த மாம்பழம் உண்டு, அழுகின மாம்பழம் உண்டு. அப்ப நான் வந்து ஒரு வியாபாரிய என்ன செய்வேன்டா டக்குன்னு அந்த மாம்பழத்தை தாங்கின்றாங்க, நீங்க அதை பேங்க்ல போட்டு கொடுக்குறீங்க, 2 பேரும் கொண்டு போறீங்க. ஆனா உண்மை என்னண்டா 2 பேருக்கும் பாதிப்பு இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிறது என்ன பிரச்சனை? அது மாதிரி தான் சில பொருட்களுக்கு நாங்க பார்க்கணும், ஆராயணும், அந்த பொருள் நல்லதா கூடாதா பார்க்கணும். இது 2 பேருமே என்ன செய்யணும், மலிவா இருக்குது தூக்கிட்டு போறோம். இதுதான் சப்ஜெக்ட். 2 தரவுலையும் வந்து 2 பக்கம் வந்து நம்ம செக் பண்ணணும். அதுக்கு என்னன்னா அந்த விலையை தீர்மானிக்கிறது பொருள் குவாலிட்டி. அதான் அதுக்கு தான் நான் இந்த கதையை சொன்னேன். உண்மையில நல்ல ஒரு கதை, அதுக்கு செட் ஆகக்கூடியது ஒன்று தான் வந்து. அதாவது இப்போ சடன்லி அவர் வந்து டக்குன்னு அந்த பீத்தத்தால் வந்து கொடுத்துட்டு வேண்டிட்டு போகிறாரு அப்படி சொன்னாலும் வந்து இப்போ கொடுக்குறவர் வந்து டக்குன்னு வேண்டிட்டு ஓடிடும் அப்படி சொல்கிற எண்ணத்துலாம் வேண்டிட்டு போவார். அதே மாதிரி மாம்பழத்தை கொடுக்குறவங்க வந்து என்ன சொல்லி பார்ப்பாங்க, அட அவனும் ஏமாத்திட்டான் அப்படி சொல்லி இவரும் வந்து எடுத்துகிட்டு ஓடத்தான் பார்ப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்க சொன்னால் 2 பேரும் ஏமாந்து போயிருக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயம். ஓகேண்ணா. அண்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க தானே உங்களோட தகப்பனாருக்கு வந்துட்டு இந்த ஒரு நீரிழிவு நோய் இதெல்லாம் வந்து தான் நீங்கள் வந்து குரக்கண்ணத்தில் வந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லி. உண்மையில் வந்து உங்களோட தந்தையார் வந்து இறந்துட்டார். ஸோ நீரிழிவு நோயால் தான் இறந்து. ஆனால் அன்னைக்கு வந்து அவருக்கான சரியான
அவர் பழமையாக மாறாமல் சாப்பிட்டு அந்த உணவுகள் இருந்திருந்தா அவ்வளோ வெகு சீக்கிரமாக அப்போ அந்த சாகுக்கிலாம் இந்த பொருளாதார தடைகள் இந்த குரக்கன் அதுகள் எல்லாம் இல்லை இருந்திருந்தால் இன்றைய கூட இருந்திருக்க 100% சான்ஸ் இருக்கு. ஏன்னு சொன்னால் நாங்கள் இந்த இயற்கையான குரக்கன் மாகள், இந்த ஒடியல் மாகள், புழுக்கொடியல் மாவுகள், கெமிக்கல் குறைஞ்ச உணவுப் பொருட்கள், இல்லாட்டி கெமிக்கல் இல்லாத உணவுப் பொருட்கள் இருந்திருப்பினும்னு சொன்னால் அவே நீண்ட காலத்துக்கு இருக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த என்னண்டாங்க பாவனையில் எப்பயுமே நான் என்னை பொறுத்த மட்டும் சொல்கிறேன் என்னென்னா, நாங்கள் இந்த கெமிக்கல் இல்லாத பொருட்களை குழந்தை பிள்ளைகளுக்கு சரி யாருக்கு வேண்டியது சரி சில பொருட்களை நாங்களே சமைச்சு செய்யணும். கெமிக்கல் இல்லாத பொருட்களை நிறைய இப்போ உதாரணமாக பனையிலேருந்து வாரதில் எந்த விதமான கெமிக்கலும் இல்லை. ஆனால் அப்படியான உணவுகளை நாங்களே செய்து சமைச்சு சாப்பிட்டோம்னு சொன்னால் நீண்ட ஆயுளோடு இருக்கலாம். இப்போ நாங்கள் என்னென்னா இருக்கிறத பேக்கெட் வடிவாக இருக்குது, இது நல்லா அது நல்லா மட்டும் இல்லாமல் நாங்களே ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு உற்பத்தி பொருட்களை நாங்களே செய்து சாப்பிட்டோம்னு சொன்னால் நீண்ட ஆயுளோடு இருக்கலாம், நோய் இல்லாமல் இருக்கலாம். கெமிக்கல் 100% கெமிக்கல் இல்லா உணவுகளை வேண்டி சாப்பிட்றது நல்லா. ஷூர், கண்டிப்பாக. அப்போ அன்றைக்கே நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க, எந்த தந்தை இறந்த மாதிரி இன்னொரு தந்தை வந்து இறக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த ஒரு பொருளை நாங்கள் கொடுக்குறோம்டா, ஒரு வருத்தத்துக்கு தான் கொடுக்குறோம், நீரிழிவு நோயாளிக்கு தான் இந்த குரக்கன் மாவு கொடுக்குறோம்டா. இந்த குரக்கன் மாவுக்குள்ள சாதாரணமாக சொல்கிறேன் பழுதடையாமல் ஒரு அப்பச்சோடாவை நான் சும்மா உதாரணத்துக்கு ஒரு அப்பச்சோடாவை நான் கலந்து விட்டேன்டா, அந்த அப்பச்சோடான்ற தாக்கம் வந்து அவருக்கு தெரியாது. அவர் இன்னொரு வருத்தத்தை உண்டு பண்ணும். இப்போ நாங்கள் இந்த உணவுப் பொருளையும் கொடுத்து இன்னொரு ஆளுக்கு வருத்தத்தையும் கொடுக்குற அளவுக்கு இந்த உணவுப் பொருள் இருக்கக்கூடாது. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டாம், 100% இந்த பொருளில் எந்த விதமான கெமிக்கலும் இல்லைன்றதை நாங்கள் டிரெக்டாகவே எந்த பொருளுக்கும் கலப்படம் செய்கிறேன். அப்படி கலப்படம் நாங்கள் கலப்படமான பொருளை நான் விற்பனை செய்கிறேன். ஷுவர், கண்டிப்பாக அந்த நல்ல ஒரு விஷயம். அண்ட் அது ஒரு வரவேற்கத்தக்கது. அதாவது தன்னோட வாழ்க்கையில் பட்ட சில அனுபவங்களை வச்சு கொண்டு ஒரு தொழிலை வந்து ஆரம்பிக்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு முன்மாதிரியாக இருக்குது. இப்போ அண்ணன் வந்து சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட அப்பா வந்துட்டு இப்போ இருக்கிற சில பாய்சனெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி வரக்கூடிய உணவுகளை உட்கொண்டதால் வந்து அவரோட ஆயுட்காலம் குறைஞ்சிருக்கு, அவர் வந்து இறந்துட்டார். ஆனால் அதே சமயம் அடுத்த சமுதாயத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பிள்ளைகிட்ட தகப்பனோ இல்லைன்னு சொல்ல ஒரு பிள்ளைகளை வந்து இப்போ சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து வெகு சீக்கிரமாக அவ்வளோ நோய்களெல்லாம் வந்து வருது. ஏன்னு சொன்னால் வந்து பக் பண்ணி வரக்கூடிய ஜெலியோ ஜூஸோ அதை இதை குடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் இருக்கிற எஃபெக்டிவ் வந்து சைட் எஃபெக்ட் எதுவுமே தெரியாமல் சாப்பிட்றாங்க. தனியாக நீரிழிவு நோய் என்று இல்லை, நான் பொதுவான உதவுக்கு நாங்கள் இதில் சத்து குறைவானதாக இருக்குமென்று சொன்ன ஒரு பிள்ளை வந்து சத்து குறைவானதாக பிறந்திருக்குது, இல்லாட்டி சத்து குறைவாண்டான இதுக்கு எங்கள்கிட்ட ஒரு சத்துமாக இருக்குது. இதுக்குள்ள வந்து கடலை, கோப்பி, பயறு, உளுந்து, எள்ளு போன்ற பொருட்களை செய்து நாங்கள் ஒரு சத்து மாவுன்றதை செய்து விற்பனை செய்து வாரோம். ஏனண்டா நீரிழிவு நோய்தான் என்று மட்டும் இல்லை, நாங்கள் சத்து மாவை செய்து வாரோம். அதே மாதிரி நாங்கள் முட்டை அதுகளும் செய்கிறோம். நாங்கள் முட்டை மாவுன்னு சொன்னாங்க, இதுக்குள்ள உளுந்து இதே மாதிரி தான் உளுந்து, நல்லெண்ணெய், முட்டை போன்ற பொருட்களை வச்சு நாங்கள் செய்து எந்த நேரத்துக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரிக்கு அதில் முட்டையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஊர் முட்டை, இந்த நாட்டுக்கோழி முட்டையை செய்து முட்டை என்று சொல்லி அதையும் செய்து கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல சத்தானது. இப்போ எந்த டைமும் சாப்பிடலாம். இதுக்கு நாங்கள் சீனி போட்டு தேங்காய் போட்டு சாப்பிட்றது மாதிரி அது சீனி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கு, நாங்கள் உடனடியாக சாப்பிடலாம். சூப்பர். உண்மையில் என்ன சொன்னால் இன்னைக்கு நிறைய பேர் பீட்சா, பர்கர் அது இதுன்னு சொல்லி கீழ்சன்லாம் சொல்லி வந்து தேடி போய் இதை நாங்கள் ஒவ்வொருத்தருமே தாங்களே செய்து சாப்பிடலாம். இதை நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி பீட்சா இதெல்லாம் சாப்பிட்றத விட நாங்களே வீட்டில் செய்தலாம். ஆனால் பழைய ஆட்களுக்கு ஓரளவு தெரியும் முட்டைமான, உங்களுக்கே முட்டைமான புதுசாக கேட்குறீங்க. முட்டை இல்லாத முட்டையை போடாமல் பால், பயறு, கௌப்பி, இந்த பயறு, உளுந்து செய்து அதுலேயும் முட்டை இல்லாதமா, அதாவது வெஜ்ஜான மாவும் செய்கிறது, அதில் பால் எல்லாம் விட்டு செய்கிறது, அதுவும் இருக்கு. பால் போஷான்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ புதுசாக இருக்கு. அப்போ பாருங்க எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்மளோட சமுதாயத்தில் வந்து மறைக்கப்பட்டிருக்கு. நம்மளை வந்து எங்கே ஒரு சுகத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து பாருங்க. அதாவது எனக்கெல்லாம் வந்து சத்து இல்லை, எனக்கான ஊட்டச்சத்து தேவை அப்படிங்கிறதுக்காண்டி குளுக்கோஸோ இல்லைன்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட மற்ற சாப்பாடுகளோ இல்லை டேப்லெட்டுகளோ நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் என்னோட ஹெல்த் வந்து நல்லா வருது சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் என்னோட ஆயுட்காலங்கள் அங்கே குறைஞ்சி போகுது. அதே சமயம் ஊட்டச்சத்துல இந்த குரக்கன் மாட்களோ சரி இல்லைன்னு சொன்னால் அங்கே இருக்கிற சத்து மாவோ சரி இதெல்லாம் சாப்பிடும்போது என்னோட ஹெல்த்துக்கும் நல்லதாக இருக்குது, என்னோட ஆயுட்காலம் வந்து நீடிக்கப்படுது அப்படிங்கிறது வந்துட்டு நான் மறந்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து கொள்கிறேன். நாங்கள் பொழுதுபோக்கு எங்களுக்கு கோப்பி நாங்கள் செய்கிறோம். நாங்கள் கோப்பி இதுக்குள்ளேயும் எந்த விதமான கலப்படமாகவும் இல்லை. ஏன்னு கேட்டால் இந்த கோப்பியை எல்லாரும் மறந்தக்கூடிய விலையில் சின்ன நாயம் எல்லா ஆட்களும், அதாவது வசதி படைச்ச ஆட்களும் சரி வசதி இல்லாத ஆட்களும் சரி
சொல்லி அருந்தக்கூடிய மாதிரிக்கு 25 கிராம் 50 கிராம் 1 கிலோன்னு சொல்லி எங்கள்கிட்ட கோப்பி இருக்குது. இந்த கோப்பியை பொதுவாக எல்லாருமே குடிக்கக்கூடிய மாதிரி நல்ல டேஸ்டான தரத்துல வந்து செய்யறோம். அதாவது இதெல்லாம் வந்து எப்படின்னா இந்த பரத் இது செஞ்சு வீட்டுல கோபி தூள் அப்படி. ஓகே சூப்பர். ஸோ அந்த பொட்டில் இருக்கக்கூடியது வந்து மஞ்சள் மிளகு தூள். இதுல இன்னொரு நன்மை ஒன்று இருக்குது என்னன்னா, இந்த இப்படியான கோப்பி போத்தலை எடுத்தோம்னா இதுல இப்ப நாங்க எடுத்த உடனே கவுட்டு கொட்டிட்டோம்னு சொன்னா அப்படி எப்படி கொட்டிட்டோம்னா கணக்க வரும். இதுல என்ன சொன்னா அளவா பாவிக்கலாம். இதுக்குள்ள இப்ப கதைக்கு இந்த இதை எடுத்தோம்னா ஓபன் பண்ணிட்டோம்னா இதுக்குள்ள மூடி இருக்குது. இந்த மூடியை நாங்க ஓபன் பண்ணினோம்னா இதை எடுத்து வச்சுட்டு நாங்க இதையும் ஓபன் பண்றோம்னா இது கோப்பி இப்படி வாசனையா பாருங்க. செம்மையா இருக்கு. அது சூப்பரா. எங்கட அம்மா இருந்துட்டு எப்பயாச்சும் கோப்பி இறப்பாங்க. அதே இது நாங்க மூடினோம்னு சொன்னா இது இந்த கோப்பியில இந்த கோப்பி இந்த இதுல மூடினா இது அளவாக கோப்பியில போடுவோம். இதே மாதிரி தான் எல்லா போத்தலையும் இருக்குது, அளவாக எடுக்கக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொஞ்ச நாள் கூட அல்சர் இதாக இருந்த டைம்ல வந்துட்டு பிளேண்ட் இதில் எதுவுமே இல்லை. அப்போ எனக்கு மல்லித்தூள் அரைக்கி வச்சிருப்பாங்க. இதில் மல்லியும் ஆட் பண்ணியிருக்கு. மல்லி கோப்பி அதெல்லாம் போட்டிருக்குது. ஓகே அருமை. அதாவது நம்ம கடையில் வண்டி யூஸ் பண்ணுற கோப்பி அதை விட வந்து நம்ம வீட்டில் வந்து அரைச்சி செய்கிற இப்படி அந்த கோப்பி அதே தரத்தில் வந்து அண்ணா செய்திருக்கிறார். வந்து ஹெல்த்துக்கு எவ்வளவோ இம்பார்ட் ஆனது, எவ்வளோ நல்ல விஷயம். நம்ம இப்படியான சில விஷயங்களும் வந்து கேட்டு அறியும் போது அது அடுத்த சமுதாயத்திற்கு வந்துட்டு நஞ்சு கலப்படம் இல்லாத ஒரு உணவுகள் வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழிவகுக்குது. இன்னொன்று வந்து இப்போ நம்ம சமுதாயத்தை எடுத்துக்கொண்டீங்க சொன்னால் இளம்படியணியெல்லாம் வந்துட்டு வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு தொழில் இல்லை அப்படி சொல்லிட்டு நாட்டை விட்டுட்டு கட்டாரம் துபாய்க்கோ அதாவது அரபு தேசங்களுக்கு போயிட்டு அடுத்தவங்களுக்கு வந்து தொழில் பார்க்குறாங்க. அப்போ அவங்களா ஏன் அவங்க வந்துட்டு தொழில் இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க, அவங்களால சாதிக்க முடியாதா? அப்ப அவங்களுக்கான ஒரு விஷயம் சொல்ல போறீங்கன்னு சொன்னா உங்களோட அனுபவம் இதுல என்ன சொல்லுவீங்க? என்ன பொறுத்த மட்டும் சொல்றேன், எங்கட நாட்டுல வேலை இல்லைன்றது இல்ல, வேலை நிறைய இருக்கு, முயற்சி செய்கிறேன். கண்டிப்பா. இப்ப நாங்க யோசிப்போம் என்னடா எங்கள்கிட்ட தொழில் இல்லாத என்ன கேட்டான்னா வேலை இல்லை, வேலை இல்லை, இன்னத்தை கேளுங்க வேலை இல்லை. ஆனா இப்ப நாங்க ஒரு உதாரணத்துக்கு நான் இன்றைக்கு ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குறேன்டா, நான் இதை செய்ய விட்டேன்னா இந்த 4 பேருக்கு வேலை கொடுக்க, நான் முயற்சி செய்யலைன்னா இந்த 4 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அதே மாதிரி இப்ப நான் யோசிச்சேன் இதை செய்யணுமெண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கலாம். ப்ராடக்ட் தான் கண்டுபிடிக்கணும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சேவையை வழங்கலாம். இப்ப இந்த பொருளை கொண்டு ஒரு ஆள் இந்த வீட்டை கொடுத்த ஒரு ஆள் நீங்க கோப்பி தேவை என்று கேட்குறீங்க, நான் இதை கொரோனா விலையில கொடுக்குறேன் உங்களுக்கு, இதை கொண்டு உங்களோட வீட்டை கொண்டே கொடுத்தேன்னு சொன்னா நீங்க விற்பனை விலையிலேயே பொருளை கொடுத்தீங்கன்னா அந்த இடைப்பட்ட இருக்கிற ஒரு 20 ரூபாய் 30 ரூபாய்ன்றது கூலி வந்து அவருக்கு கிடைக்கும், டிரான்ஸ்போர்ட்டும் கிடைக்கும். ஆனா இவர் வந்து அந்த முயற்சி செய்திருந்தாருன்னா ஒரு வேலை வாய்ப்புன்றது கிடைக்கும். கண்டிப்பா. இப்ப இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு சில பிள்ளைகள் சில படிகள் வந்துட்டு வேற ஒரு ப்ராடக்ட் அதாவது பெர்ஃப்யூமோ இல்ல முகத்திற்குரிய அழகு சாதன பொருட்களை எடுத்து வந்துட்டு அப்படித்தான் ஆன்லைன்ல பிசினஸ் பண்ணி ஆன்லைன். ஆனா நாங்க ஆன்லைன் கதைக்கிறோம், அதை நாங்க முந்தி காலத்துல பண்ட மாட்டேன்ற என்னடா இருக்கிற பொருளை உங்கள்ட்ட கொடுத்து மாற்றம் செய்தினாங்க. ஆனா அந்த காலங்கள்லயே கெமிக்கல் இல்லாம பொருள் உள்ளூருக்குள்ளேயே மாற்றம் செய்யறாங்க. ஆனா இப்ப நாங்க அந்த பொருளை மாற்றம் செய்ய மாட்டோம். நாங்க இன்றைக்குல அதுலயே ஒரு மாற்றம் செய்துட்டோம்னா அவர் 2 பேரும் பூர்ணத்துவம் அடைவினோம். அது மாதிரி இப்ப நாங்க ஒரு ஆள் வேலை இல்லைன்றதுக்காக தான் சொல்றேன், இதே இன்னொரு ஆள்கிட்ட கொண்டே கொடுத்தோம்டா நாங்க என்ன செய்ய மாட்டோம், அந்த எங்களுக்குரிய ஈகோன்றது வந்துடும். இப்ப எங்களுக்கு கௌரவம், அவர்கிட்ட கொண்டே கொடுக்கலாமா, அவர் 5ஆம் ஆண்டு படிச்சவர், நான் ஏல் படிச்சனான், நான் இல்லாட்டி நான் பல்கலைக்கழகம் முடிச்சனான், அவர்கிட்ட கொண்டே கொடுத்தா அவர் என்ன நினைப்பார். இந்த இப்படியான பிரச்சனையால தான் ஒரு எந்த தரத்துல என்னை பொறுத்த மட்டும் இல்லை. நான் உதாரணமா சொல்றேன் என்னன்னா, நான் ஒரு கஷ்டப்பட்டு நான் ஒரு உதாரணமாக ஒருத்தர் ஒரு விற்பனையாளர் வைப்போம், அவர் வந்து கஷ்டப்பட்டு படிப்படி அவர் கல்வித்தரம் வந்து 5ஆம் ஆண்டு தான் படிச்சிருக்கிறேன். அவர் கஷ்டப்பட்டு முன்னோறி அவர் ஒரு பெரிய கம்பெனியா ஆயிட்டார். அவர்கிட்ட கம்பெனியில 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன், 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்டா. அந்த வேலை வாய்ப்புல அவர் என்ன செய்வாருண்டா, ஒரு பல்கலைக்கழகம் பட்டம் பிடிச்சாக்கல ஒரு 10 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறாரு. ஆனா அந்த பல்கலைக்கழகம் பட்டம் முடிச்சவர் வந்து இப்ப அந்த சந்தர்ப்பத்துல வேலை செய்யற முதலாளி வந்து
5ஆம் ஆண்டு படிச்சவன். ஆனா அந்த பல்கலைக்கழகம் முடித்தவர் என்ன செய்வாருண்டா அந்த முதலாளியை கண்டோன்னு எழும்புவார். அப்ப ஸ்ரீலங்கன் படிப்பு எப்படி இருக்குண்டா 5ஆம் ஆண்டுக்காரரை கண்டாலும் எழும்பக்கூடிய மாதிரி தான் இந்த படிப்பு இருக்குது. ஏன்னு சொன்னா அவர் முயற்சியிலேயே முன்னேறி வந்தவர். இவர் படிச்சுட்டு வந்து இவரும் ஒரு முயற்சியாளரா இருந்திருப்பாருண்டா அவரை கண்டு எழும்பத்தவர். ஏனென்று சொல்றேன் படிப்பா குறையண்டு இல்ல. ஏனென்று கேட்டா இந்த 5ஆம் ஆண்டு படிச்சு முன்னேறி வந்த முதலாளி கீழே தான் அந்த பல்கலைக்கழக படிச்ச ஆட்களை இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்குன்னா இதுதான் நீங்கள் சொல்கிறீங்க, யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு அம்மா வந்து மண் உற்பத்திகளை செய்கிறாங்க, அதாவது மட்பாண்ட தொழில் வந்து செய்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து சொன்னால் சின்ன வயசுலேருந்து படிக்க இருப்போம்ல, ஆனால் தன்னோட அப்பா வந்து பரம்பரை தொழிலாக செய்து வந்து மட்பாண்ட தொழிலில் வந்து கவனம் செலுத்தினோம். அப்போ அவள் படிக்கிறத விட்டுட்டு வந்து அந்த மட்பாண்டங்களை செய்கிறத பழகி கொண்டு இப்போ வெளிநாடுகள், அதாவது இப்போ UK US நாடுகளுக்கு வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு அவகிட்ட அந்த ஒரு தொழிலை வந்து பார்க்கறதுக்காக வேண்டியும் இப்போ அந்த ஒரு தயாரிப்புகளை வந்து பழகிறதுக்காக வேண்டி பல்கலைக்கழக பீடம், அதாவது இந்த எப்படி சொல்ற கலை பீடத்துலேருந்து நிறைய பிள்ளைகள் வந்து அவங்ககிட்ட வந்து பயிற்சி பெற்றுட்டு போகிறாங்களாம். அப்போ அவள் படிக்கலை, ஆனால் படித்த பிள்ளைகள் படித்து கொண்டு இருக்கிறவங்க இன்றைக்கு அவங்கள வந்து தேடி வராங்க. இன்னொரு உதாரணம் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்டை எடுப்போமே, பார்லிமெண்டத்தில் இதில் இருக்கிற எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. அங்க அந்த சீட்டுல படிச்சவங்க இருக்கிறாங்க, அதுக்கு பக்கத்துல படிக்காம மக்களுக்கு சேவையாற்றி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அது படிப்பு அப்படிங்கிறது படிச்சா மட்டும்தான் சாதிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. நமக்கிட்ட இருக்கிற முயற்சியும் மூலதனத்தையும் வச்சுக்கொண்டு நம்ம சாதிக்கலாம். முயற்சி இருந்தா முன்னுக்கு வரலாம். இதைத்தான் நான் சொல்ல வரேன். படிப்பு இதாண்டு இல்ல, படிச்சவர் வந்து முயற்சியாளர்கிட்ட வந்து பல்கலைக்கழகம் முடிச்சவர் வந்து வேலை செய்யறாரு. அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன்டா, படிப்புன்றதை விட முயற்சி என்றது இருந்துச்சுன்னா படிப்புலயும் வந்து முயற்சி தான் முக்கியம். படிச்சு நம்ம பெரிய ஆளான்னு சொன்னா நம்மளால முயற்சியை கொண்டு வந்தா மட்டும்தான் வந்து படிச்சு முன்னேற முடியும். ஸோ படிப்பும் வந்து இம்பார்ட்டன் ஆனது. இப்போ இருக்கிற இந்த ஒரு யுகத்துக்கு வந்து படிச்சா தான் சில விஷயங்களை வந்து சித்தி பெற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ ஒரு தயாரிப்புகளை செய்யறேன், நல்லா தயாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னா அந்த தயாரிப்புகளை வந்துட்டு மற்ற இடங்களுக்கு வந்து நான் டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொன்னா ஆங்கில மொழி கொஞ்சம் கற்றுக்கொள்ள தான் வேண்டியதாக இருக்கும் கொஞ்சமாக வந்து. அதே மாதிரி அதோட தரத்தை வந்து நான் மேம்படுத்துறதுக்கு இது இந்த அளவு வந்துட்டு ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி சில விஷயங்களை வந்து கொண்டு வரலாம்னு சொன்னால் சில விஷயங்களை படித்து கொண்டு வரலாம். ஆனால் பல பேர் வந்து படித்தா மட்டும் தான் என்னால் முடியும்ன்றது இல்லை, அனுபவ ரீதியிலையும் வந்து என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லி அனுபவிச்சு காட்டுக்கொண்டு, அதாவது சாதிச்சு காட்டுக்கொண்டிருக்காங்க. விவசாயத்திலையும் சரி, உள்ளூர் உற்பத்தி செய்கிறதும் சரி. ஸோ வந்து உண்மையில் அண்ணா வண்டிக்கு நான் சந்திக்க வந்ததுக்கான காரணம், உதாரணமாக வந்து கிளிநொச்சிக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக, அதாவது நிறைய பேர் உள்ளூர் உற்பத்தி செய்கிறாங்க. சுகந்தியக்கா நாங்கள் இப்போ சந்திச்சோமோ சுகந்தியக்கா தான் வந்து அண்ணா அவங்களுக்கு சொல்லி தந்திருந்தாங்க. அதை மாதிரி இன்னும் நிறைய உள்ளூர் உற்பத்தி செய்யக்கூடியவங்களை சொல்லி தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கே தெரிஞ்சது, அடடா கிளிநொச்சிக்குள்ள இவ்வளோ உள்ளூர் உற்பத்திகள் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் மட்டக்களப்பு திருகோணமலை மாவட்டங்களை எடுத்துக்கொண்டு பார்க்கையில் வந்துட்டு அங்கே இருக்கிற இளைஞர்களோ யுவதிகளோ வந்து தொழில் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குவைத்து, கட்டாரு, ஓமான் அப்படி சொல்லி இளைஞர்கள் யுவதிகள் 2 பேருமே போய் அடிமைத்தனமாக அங்கே வேலை பார்க்குறாங்க. அங்கே கஷ்டம் அப்படி சொல்லி கத்துறாங்க, இங்கேருந்து பணம் அனுப்புகிறாங்க, அங்கேருந்து சில நேரம் பெட்டியில் கூட வந்து சேர்றாங்க இறந்து, அதாவது கடன் தொலை தாங்க இல்லாமல். அப்படி நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இப்போ வடக்கில் நிறைய பேர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சுயதொழில் செய்யும் போது கிழக்கில் இருக்கிற இளம் யுவதி இளைஞர்கள் வந்து இப்படியான விஷயங்களை பார்த்துக்கொண்டு உங்கள்கிட்ட இருக்கிற கனிவ வளங்களை பயன்படுத்தி நீங்களும் வந்து உங்களுக்கான ஒரு முதலாளி ஆகிக்கொள்ளுங்க அப்படிங்கிறது வழியில் காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் இன்றைக்கு அண்ணா தேடி வந்திருந்தேன். சரிங்கண்ணா, இப்போ இந்த உற்பத்திகளை வந்து தாங்களும் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்துட்டு உங்களை தொடர்பு கொள்றேன்னு சொன்னா எப்படி தொடர்பு கொள்ள? நிலா சிமோல் இண்டஸ்ட்ரி வந்து கிளிநொச்சியில ஆனந்தபுரத்துல 366 இலக்கம் உள்ள இருக்குது. இல்லாட்டி எங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு இல்லாட்டி இணையதளம் மூலமும் ஆர்டர் வந்துச்சிருமோன்னா நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பெரிய ஹோட்டல், அதுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு கறித்தூள்கள் தேவைப்படுது, கட்டத்தூள்கள் தேவைப்படுது அப்படி சொன்னா வந்து உங்கள்கிட்ட எத்தனை நாளுக்கு முதல்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க? ஏன்னாங்க 100% 1 வீக்குக்கு முதல் சொன்னா நாங்க இரண்டாவது தெரிவு செய்யணும். மிளகாய் என்று சொன்னா அதை வடிவா நீட்டா கல்லில்லாம் மண்ணில்லாம் மிளகாய் அதுகளை தெரிவு செய்யணும். அப்ப நாங்க 1 வீக்குக்கு முதல் கொடுத்துருவோம். என்னடா நாங்க அவையில் சொல்ற நாள்ல இருந்துதான் நாங்க செய்யறதுக்கு ஆரம்பிப்போம். ஏன்னா அவையிலுக்குரியதுக்கு அவையின் தரத்துக்கு ஏற்ற மாதிரி அவை எப்படி இருக்கணும்ன்றதுக்காக தங்களோட ஸ்பெஷல் எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவை சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் அவங்க எப்படி தேர்வு செய்யறாங்களோ அதுக்குரிய ஒரு உதாரணமாக அந்த எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து இது துண்டு மிளகாய் சில்லி பிளேக்ஸ். இதுல என்ன செய்வோம்ன்றா நாங்க இதுல ஒரு சிலர் கேப்பினும் என்னன்னா இதுல இருக்க காம்பை நீக்கிட்டு எடுத்து தர சொல்லி இந்த கட்டத்தூளை தர சொல்லி கேட்பினும். சில வாடிக்கையாளர் என்ன செய்யணும்னு சொன்னா காம்போடைய அங்கேட்டு கேட்பினும். அப்ப காம்பு உடைக்கிற ஆளுன்னு சொன்னா அதுக்குரிய டைம்ன்றது இருக்குது, மிஷினரியில தானே. அப்ப அதுக்குரியதை நாங்க கையால தெரிவு செய்து அதை உடைச்சு உடைத்து அதுக்கு இது துண்டு மிளகாத்தூள், இதுல
சம்பல் எல்லாம் மசாலா சம்பல் எல்லாம் செய்யறவை இந்த என்னன்னு சொல்றேன்னு சொன்னா இந்த கட்டை சம்பல் மாசி சம்பல் செய்கிறவங்க அது செய்யறவைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக வந்து. ஸோ வந்து இது வந்து பெரிய ஒரு ஹோட்டலில் பெரிய ஒரு தயாரிப்பு செய்கிறவங்களுக்கு பெரிய பேக்கா நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. 5 1 கிலோ 2 கிலோ தேவைக்கு ஏற்பட போல சில ஆக்கள் 1/2 கிலோ எங்களுக்கு தாங்கன்னு கேட்டா கொடுப்போம். இல்லை உண்மையிலேயே பார்க்க இருக்கும் வெளியில இருக்கிறதோட ஒப்படைக்கு இந்த கலரை பார்க்க உண்மையான குவாலிட்டி. ஆமாம் தெரியும். அதாவது என்னன்னு சொன்னால் அண்ணாட இருக்கிற இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் அடிச்சு எல்லா அப்புறம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிற பழக்கம் இல்லை. ஆர்டர் கொடுத்தா மட்டும் தான் பண்ணுறாரு. ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் வீடியோவில் அவர் எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்துருக்கலாம். என்னென்னு சொன்னால் அவர் வந்து அப்படியே அடிச்சு வைக்கிறதே இல்லை. யாரும் ஆர்டர் கேட்டால் அந்த டைமில் வந்தால் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்போது இப்போ என்னென்ன மொத்த தயாரிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, பார்க்குறவங்களும் தெரியாது. ஸோ கொள்வனவு செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க கிட்ட நீங்கள் சொன்னால் தான் வந்து தெரியும் என்னென்ன தயாரிப்புகள் உங்கள்கிட்ட மொத்தமாக இருக்குது. என்னட்ட தூள் ஐட்டத்தில் சகல விதமான தூள் இருக்குது. தனித்தூள், மிளகாத்தூள், கறித்தூள், பெப்பர், மஞ்சள், சகல விதமான ஸ்பைசி ஐட்டம் இருக்குது. இப்போ நாங்கள் இது இந்த போத்தல் அடித்த கோப்பி ஐட்டங்கள், இப்போ முருங்கையில பவுடர்கள், மற்றது ஒடியல்மா, புழுக்கொடியல்மா, சத்துமா, கடலைமா, ஆட்டாமா, இப்போ அப்படியான இருக்குது. சகலம் இருக்குது. முட்டைமா இருக்குது, சத்துமா இருக்குது. சில வாடிக்கையாளர் எங்களுக்கு இப்படி ஒரு பொருளை செய்தருவீங்கன்னு கேட்டால் நாங்கள் அதெல்லாம் செய்து கொடுக்குறோம். மரவள்ளி பவுடர் எங்களுக்கு செய்தருவீங்காண்டு வெளிநாட்டு ஓர்டர்களும் வரும். எங்களுக்கு மரவள்ளி பவுடர்கள் செய்தருவீங்க, இல்லாட்டி என்ன ப்ரொடக்ட் என்றாலும் செய்தருவீங்கன்னா நாங்கள் அதை கேட்ட மாதிரி. ஓகே. ஸோ வந்து உண்மையில் நிறைய பேர் உள்ளூர் உற்பத்தியை விரும்பக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்களும் கூட வந்து அநேகமாக வந்து இங்கே வந்து தான் வந்து உள்ளூர் உற்பத்திகள் வந்து வேண்டி கொண்டு அங்கே போகிறீங்க. ஸோ அப்படியானவங்களும் வந்து மொத்தமாகலாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி விரும்பினீங்கன்னு சொன்னால் வந்து அண்ணா கிட்ட வந்து ஒரு 1 வீக்ஸ்க்கு முன்னாடி சொன்னால் வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணி வந்து அதெல்லாம் வந்து சரி பண்ணி கொடுத்துருவார். ஸோ வந்து அண்ணாவை கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவரோட தொடர்பு இலக்கங்கள் வந்து நான் டிஸ்பிளேல காண்பிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ தேவையானவங்க வந்து அண்ணாக்களை தொடர்பு கொள்ளுங்கள். உண்மையில் அண்ணா சொன்ன பல விஷயங்களில் சில விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற சமுதாயத்திற்கு வந்து மோட்டிவேட் தரக்கூடியது ஒன்று. அண்ட் அதே மாதிரி நம்ம இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு பகிர்ந்து கொண்டோம்னு சொன்னால் வந்து அடுத்த சந்ததி அடுத்த சமுதாயம் வந்து அதாவது பாய்சன் நஞ்சு கலப்படம் இல்லாத உணவுகளை உட்கொண்டு ஆயுட்காலங்கள் நீடித்து வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணமாக வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். அண்ட் இவ்வளவு நேரம் உங்கள் வாழ்க்கையை பற்றின உங்களோட தயாரிப்புகள் பற்றின விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. அண்ட் இந்த ஒரு காணொலியை பார்த்த நேர்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. சொன்னால் இதோட தேவைகள் வந்து இப்போ நம்மளோட சமுதாயத்துக்கு மிகவும் அதிகமாக வந்து தேவைப்படுது. ஆகியனால அதை பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் இன்னொரு காணொலி சந்திக்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.